அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வேதத்தில் பல்வேறு வகையான உயிரினங்களை குறித்த குறிப்புகளை நாம் வாசித்திருப்போம். உதாரணமாக ஆடு, ஆட்டுக்கடா, இளம்காளை, புறா, மான், கரடி, சிங்கம், பாம்பு போன்ற பல்வேறு உயிரினங்களை குறித்து வாசித்திருப்போம். ஆனால் இன்று ஒரு மிகச்சிறிய உயிரினமான புழுவை குறித்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லிட்டில் ஃபேக்ட் இன்னைக்கு பார்க்கலாம். இது என்ன விதமான புழு என்றால் சிவப்பு புழு என்று அழைக்கக்கூடிய ஒரு வகையான புழு. இந்த புழுவை பற்றின குறிப்புகளை யாத்ராகமம், லேவியராகமம், உபாகமம் இங்கு அதிகமாக வாசிக்க முடியும். மேலும் ஏசாயா புஸ்தகத்திலும் சங்கீத புஸ்தகத்திலும் கூட இதை குறித்த குறிப்புகளை நம்ம பார்க்க முடியும். இந்த புழுவில் அப்படி என்ன விசேஷித்த ஒரு காரியம் இருக்குது அப்படின்னும் பொழுது, இந்த புழுவை குறித்த அதோடைய வாழ்க்கை முறையை குறித்த ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா நமக்கு இது நல்லாவே புரியும். இந்த புழுவை ஆங்கிலத்தில் ஸ்கார்லட் வார்ம் இல்லைன்னா கிரிம்சன் வார்ம் அப்படின்னு அழைப்பார்கள். இந்த சிவப்பு புழு என்பது அது இனப்பெருக்கம் செய்யும் பொழுது இந்த பெண் புழு என்ன பண்ணும்னா ஒரு மரத்தின் மேலே ஏறி தன்னை ஒட்டிக்கொள்ளும். அதிலும் ரொம்ப குறிப்பாக ஓக்ட்ரீல போய் தன்னை ஒட்டிக்கொள்வதாக அறிஞர்கள் கூறுகிறார்கள். இப்போ இது தன்னை மரத்திலே போய் ஒட்டி கொண்ட பிறகு தன்னை சுற்றி ஒரு ஓடு ஒன்றை உருவாக்கும், ஒரு ஷெல் ஃபார்ம் பண்ணிக்கும். இந்த ஷெல் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா உள்ளே அது முட்டைகளை இடும். அப்பொழுது இந்த முட்டைகள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். இது அந்த முட்டைகளை இட்ட பிறகு அந்த தாய் புழுவின் உடலிலிருந்து ஒரு சிவப்பு நிற திரவம் ஒன்று சுரக்கும். இந்த ரெட் கலர் ஃப்ளூயிட் என்ன பண்ணும்னா அந்த குட்டிகளின் மீதும் அது ஒட்டி கொண்டிருக்கிற இந்த மரத்தின் மீதும் போய் பட்டுவிடும். அப்படி பட்டுவிட்ட பிறகு அந்த நிறம் அதன் மீது எப்பவுமே பெர்மனண்டா அதன் மீது ஒட்டிக்கொள்ளும். அந்த கலரை ரிமூவ் பண்ணவே முடியாது. இந்த நிறம் ஒரு நிலையான நிறம். இப்போ உள்ள இருக்கிற இந்த முட்டைகள் புழுக்களாக மாறி அவைகள் வெளியில போறதுக்கு 3 to 4 days ஆகும். அப்பொழுது இந்த குட்டி புழுக்கள் தன்னுடைய தாயின் உடலையே உணவாக உட்கொள்ளும். அப்படி உட்கொண்டு தன்னை வளர்த்து கொண்ட பிறகு அவைகள் வெளியேறிவிடும். இந்த குட்டி புழுக்கள் வெளியேறின பின்பு மீண்டும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சேஞ்ச் ஒன்று நடக்கும். அது என்னன்னா, இந்த புழுவின் இந்த சிவப்பு புழுவின் தலையும் வாலும் ஒன்றாக சேர்ந்து ஒரு இதய வடிப்பை, ஒரு ஹார்ட் ஷேப் ஃபார்ம் பண்ணோம். இந்த ஹார்ட் ஷேப் ஃபார்ம் பண்ண உடனே என்ன ஆயிடும்னா, ஏற்கனவே சிவப்பு நிறமாக இருந்த இந்த புழுவின் உடல் இப்பொழுது பனி போன்று ஒரு வெண்மையான நிறத்திற்கு மாறும். இது வெண்மையான நிறமாக மாறி பின்பு பஞ்சு போலாகி கீழே உதிர்ந்துவிடும். இதுதான் இந்த புழுவினுடைய ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ். சரி, இந்த புழுவுக்கும் இல்லை இந்த புழுவை குறித்து வேதத்தில் அப்படி என்ன ஸ்பெஷலாக எழுதியிருக்க போகுது அப்படின்னும் பொழுது, இதை பற்றின மிக முக்கியமான ஒரு குறிப்பை யாத்ராகம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். மேலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலும் இளநீல நூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் நெய்யப்பட்ட 10 மூடு திரைகளால் வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக. அவைகளில் விசித்திர வேலையாய் கேருபீன்களை செய்ய கடவாய். இங்கே எழுதப்பட்டுள்ள இந்த சிவப்பு நூல் அப்படின்றதுக்கான ஆங்கில வார்த்தை ஸ்காலட். இதோட எபிரேய வார்த்தை தோலா. அப்படி என்றால் இது இந்த சிவப்பு புழுவிலிருந்து எடுக்கக்கூடிய சாயத்தினால் கிடைக்கப்பட்ட அந்த நூலினால் எடுத்து இங்கே ஆசரிப்பு கூடாரத்தின் கர்டன்ஸ் பண்ண சொல்லி மோசஸ்க்கு தேவன் கட்டளையிடுகிறார். இந்த டைம்ல இந்த சாயங்கள், இந்த சிவப்பு புழுவிலிருந்து எடுக்கக்கூடிய சாயங்கள் மிகவும் விலையேற பெற்றவைகளாக இருந்தன. அந்த டைம்ல இதை ராஜாக்களும் ராஜ வம்சத்தாரும் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த சிவப்பு புழுவினுடைய சாயம் ரொம்ப மதிப்பு மிகுந்ததாய் இருந்தது. ஒரு சிறிய அளவான ஒரு சாயம் எடுக்க வேண்டும் என்றாலும் பல்லாயிரக்கணக்கான
இந்த புழுக்களை வந்து கொல்ல வேண்டியது அவசியமாக இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சாயத்தை எடுத்து அதிலே நூலை திரித்து அந்த நூலினால் தான் வந்து ஆசரிப்பு கூடாரத்தின் சித்திரைகளை செய்ய வேண்டி கட்டளையிடப்பட்டிருந்தது. இந்த புழுவை குறித்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது எங்கன்னா சங்கீதம் 22ஆம் அதிகாரம். இந்த 22ஆம் சங்கீதத்தை குறித்து நான் அதிக அளவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது இயேசுவின் மரணத்தை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட சங்கீதம். இந்த சங்கீதத்துல சொன்ன எல்லாமே வந்து நிறைவேறியது. இதுல நிறைவேறியது மட்டுமல்லாமல் அந்த டைம்ல இயேசுவின் மரணம் நிகழும் அந்த டைம்ல இயேசுனுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றதை குறித்தும் சொல்லப்பட்ட ஒரு சங்கீதம் தான் இந்த 22ஆம் சங்கீதம். இதுல வாசிக்கலாம் 6ஆம் அதிகாரம், நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல. இங்க இயேசு தன்னை குறித்து சொல்லும் பொழுது அவரை தான் ஒரு புழு என்று சொல்வதாக வாசிக்கிறோம். இதை ஆங்கிலத்துல வாசிக்கும் பொழுது ஸ்காலட் வேர்ம் என்றும், அதே எபிரேயத்துல தோலா அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்தியிருப்பதையும் நாம் காணலாம். இப்ப நமக்கு வந்து இதை குறித்து அதிகமாக பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவர் ஏன் தன்னை வந்து ஒரு ஸ்காலட் வார்ம்க்கு வந்து ஈக்குவல் பண்ணி அதற்கு ஒப்பிட்டு பேசி இருக்கிறார் என்றால், அங்கே இந்த சிவப்பு புழு தன்னை ஒரு மரத்தில் ஒட்டிக்கொண்டு தன்னுடைய உயிரையே கொடுத்து தன்னுடைய குட்டிகளுக்கு ஜீவன் அளித்ததோ அதே போன்று இயேசுவும் சிலுவை மரத்திலே தன்னுடைய உயிரையே கொடுத்து தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் கொடுத்து நமக்கு ஜீவன் அளித்தார் அப்படின்றது இன்னையோட லிட்டில் ஃபேக்ட்.